கருப்பு திரைப்படம். கருப்பு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது என்னோட சீனை எடுத்துட்டாங்க, நடிச்ச சீனை அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது. ஸ்டார் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கிடச்சிருச்சு. பொதுமக்கள் கிட்ட நான் வண்டியில் 2 வீலரில் போனால் என்னை சுற்றி 10 பைக் வந்துடுறாங்க. எங்கே போனாலும் அழகான பெண்கள்லாம் ரவுண்டு கட்டி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களோட இருக்கிற அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் அவங்க நினச்சா என்ன ஒரு ஆளாவே மதிக்காமல் போயிடலாம். வெரைட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக இருக்குது. ரோகிணி தியேட்டர் போனப்போ இருக்கிற எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு பையன் தானே வாட்டர்மெலன் சீன் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி காமிச்ச உடனே ஆனால் சூர்யா சாரோட நல்லா பண்ணுறீங்க. சோசியல் மீடியாவிலேருந்து பிக் பாஸ் போய் படங்களில் நடித்து பிக் பாஸ் முன்னாடியே நடித்த படங்கள் இதில் ஒரு சில சீன் வந்துலாட்டி இதனால என்ன ஒரு பிரச்சனை, இதை பற்றி நான் கவலையே படலையே. நான் நடித்த 5 படத்தில் 3 படத்துல என்னோட சீன் ரிமூவ் பண்ணவே இல்லை. 4வது படத்தில் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் எதுக்காகனா சூர்யா சாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஆக்சுவலாக கஜினி படத்தில் அது சூர்யா சாரோட சீன் தான். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படித்தேன். ஓகேங்களா, சூர்யா சாருக்கு நான் குழந்தை மாதிரிங்க, ரொம்ப சின்ன பையன். ஸோ ஒரு சின்ன பையனால ஒரு பெரிய ஸ்டாருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து டாக்டர் ரெட்டி திவாகரன், அது இவரோட சீன் தான் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த காரணங்களால தான் என்னோட சீன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா